டெல்லியில முருகன் கோவிலுக்கு நம்ம தைப்பூசம் பார்க்க போலாமா? தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா எல்லாரும் கிளம்பிட்டோம். என்னோட தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட குட்டி பாப்பா, நாங்க எல்லாரும் கிளம்பி ஜாலியா போயிட்டுருந்தோம். லேட் ஆயிடுச்சோ என்னமோன்னு அவசர அவசரமா போனோம். பார்த்தீங்கன்னா, அப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. காவடி, பால் குடத்துக்கு எல்லாம். அப்புறம் சாமி மேலேருந்து கீழ கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பூஜை ஸ்டார்ட் ஆனுச்சு. காவடியில இப்ப எடுக்கிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்கலாம் உட்காந்து கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவடி தூக்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு கூட்டங்க. எனக்கு டெல்லியில இருக்கோமா, இல்ல நம்ம ஊருக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எனக்கு தெரியல. செம கூட்டமா இருந்துச்சு. சாமிய பார்க்கறதுக்கு போறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நின்னு நின்னு ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு. நின்னு நின்னு போனோம். அப்ப கூட பார்த்தீங்கன்னா, இடிச்சு தள்ளி பயங்கரமா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அவ்ளோ ஒரு கூட்டமா இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ அப்பாவ நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு கீழ. கீழ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவடிக்கு நம்ம பறிச்சு காமிச்சா அப்படின்னா நமக்கு பிரசாதம் குடுத்தாங்க. அந்த பிரசாதத்த வாங்கிட்டு வந்து நான் உட்காந்துட்டேன். ஏன்னா பிரசாதம் குடுக்குற லைன்லலாம் நிக்கவே முடியலங்க. பயங்கரமான கூட்டமா இருந்துச்சு. காவடி எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து அத்தைகிட்ட விட்டுட்டு, நானும் யோகும் ஆளுக்கு ஒரு காவடியில உட்காந்துருந்தோம். நான் பண்றத பார்த்து யோகும் அவங்க சொல்ல சொல்ல அழகா உட்காந்து பூஜைலாம் நல்லா பண்ணுனா. பாப்பாவ அத்தைகிட்ட விட்டுட்டு அவங்க பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானு யோகு வந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்திருந்தான் காவடிய. அதுக்கு மேல அவனால சரியா புடிக்க முடியல. அப்புறம் நான் ஒரு பக்கம் 2 பக்கமும் ஒவ்வொரு பக்கம் ஒரு காவடி வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். எப்படியோ நல்லபடியா காவடியும் எடுத்தாச்சுங்க. கோயில சுத்தி வெளியில வருவாங்க. நமக்கு வெளி மெயின் ரோட்டுக்கு இப்படி கேட் வழியா வந்து அப்படியே ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க கோயில்ல இருந்து. அப்படிதான் வந்தோம் காவடி அப்போ. காவடிலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல போனோம் தரிசனம் பண்றதுக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, விளக்கெல்லாம் வாங்கிட்டு போனோம். நின்னுட்டு பாருங்க எவ்ளோ ஒரு கூட்டமா இருக்குன்னு. பயங்கர கூட்டமா இருந்துச்சுங்க. நின்னு, நின்னு, நின்னு மெதுவா தான் போனோம். பாப்பாலாம் கத்த ஆரம்பிச்சுட்டா. அவள தூக்கி இடுப்புல வச்சுட்டு, அப்புறம் அவள சிரிக்க வச்சு விளையாட்டு காமிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். காவடிய எடுத்து யோவும் கொண்டு வரேன், கொண்டு வரேன்னு சொல்லிட்டே தான் இருந்தான். நான் தான் அவனால ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அவன கொஞ்சம் தூரம் கொண்டு வந்ததுக்கப்புறம், நான் கொண்டு வந்தேன் 2 காவடி. அதுக்கப்புறம் கோயில் கிட்ட வரும்போது மறுபடியும் அவன்கிட்ட குடுத்துட்டேன். நல்லா கெட்டியா புடிச்சுட்டு நல்லா கொண்டு வந்துட்டான் காவடிய உள்ள. தைப்பூசம் வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு தைப்பூசம்? நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போனீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல